சார் 1992 இருந்து எங்களுக்கு வந்து இந்த மழை பாதிப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து வடிகால் அதிகமாக இல்லை. சுமார் 2 மணி அளவில் 2 மணி அளவில் வீடுகள் எல்லாம் வெள்ளம் புகுந்து மக்கள் பெரிய வீடுகளில் லாப்டில் உட்கார்ற அளவில் ஆயிடுச்சு. பொருட்கள் அதிகமான முறையில் சேதமாயிருந்துச்சு. உணவுக்கு கூட வழி இல்லாமல் நாங்கள் பருவ வச்சுட்டு இருக்கோம். மருத்துவ வசதி இல்லாமல் நாங்கள் பருவ வச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது தண்ணீர் மழை பெஞ்சு தண்ணீர் வந்து இன்னும் வெளியேற்ற முடியாத நிலைமைக்கு உள்ளாகி முட்டளவு தண்ணியில் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். வியாதிகள் அதிகமாக பரவிட்டு இருக்கு. எந்த விதமான இது ஒரு சிறு குழந்தைகள் கூட பால் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மருத்துவ வசதி இருந்தால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மருத்துவ வசதி எதுவுமே பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு எதுவுமே செல்ல முடியாத நிலையில் உட்காந்துருக்கும். போக்குவரத்து வசதி அதிகமாகவே இல்லை. எனவே இந்த வடிகால் வந்து இது வந்து வடிகால் வந்து அதிகமான முறையில் வடிகால் கிடையாது. இந்த வடிகால் வந்து இருக்கனால தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒவ்வொரு வீடு மாடி இருக்கிற வீடுகளில் அவங்கவுங்க தங்கியிருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்காங்க. ஆமாம், முதல்ல மழை தண்ணி ஓரளவுக்கு இருந்தது. பாவநாதம் தண்ணி திறந்து விட்ட உடனே வெள்ளம் அதிகமாக வந்து உமரிக்காடு சைடில் உடஞ்சி அவ்வளோ தண்ணியும் உள்ள வந்து வீட்டில் எல்லா வீட்டுக்குள்ளேயுமே தண்ணி போயிட்டு எல்லாரும் மாடியில் தான் எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுத்துருக்கறதுனால அவங்க சாப்பாடு அங்கங்கே வந்து கொடுத்தாங்க. ஆனால் குடிநீர் பெரிய தட்டுப்பாடு. மக்கள் குடி தண்ணீருக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க. செய்திக்காரங்க தான் வந்து பார்க்க வந்திருக்கீங்க. ஆனால் உடு தண்ணியா எங்களுக்கு துணிமணி எதுவும் இல்லை, அவ்வளவு தண்ணியில் போயிடுச்சு. அப்புறம் இப்போ பாத்திரம் மண்டா எல்லாம் வெளியே போயிட்டு இப்போ தான் பிறக்கி வச்சிருக்கோம். சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ மாற்ற துணியோ எதுவுமே கிடையாது. தண்ணி வீடுல எல்லாமே போயிட்டு, ரேஷன் கார்டுலேருந்து ஆதார் கார்டு வர தண்ணியில் போயிட்டு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு வந்து இந்த சுவரெல்லாம் பூசணும், வீடு கொஞ்சம் இது பண்ணணும், சாப்பாடுக்கு துணிமணி மாத்துறதுக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாமே அவங்க கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு செய்யணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.